வணக்கம். அடுத்த சீக்வன்ஸ் துல்லிய தாக்குதல், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது வந்து 2014 செப்டம்பர் 26 நடந்தது. உரிங்கிற இடத்துல பிரச்சனை நடந்ததுனால அது ஸ்டார்ட் பண்ணது. 19 பேர் அந்த இடத்துல உரிங்கிற இடத்துல இறந்துட்டாங்க. அதனால இந்தியா வந்து பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் மேல நடத்தின தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இப்ப நடத்துறதுக்கு பேரும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். அதாவது பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் பண்றது எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். அடுத்தது DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எந்த வருஷம் தொடங்கினாங்க கேட்பாங்க. டக்குன்னு என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 1958. இதனுடைய மோட்டோ வந்து ஸ்ட்ரென்த் ஆரிஜின் இஸ் இன் சயின்ஸ். இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், அது ஹெட் நிர்மலா சீதாராமன். சேர்மன் யார் DRDOன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் G. சதீஷ் ரெட்டி. டிஃபென்ஸ் ஃபுட் அண்ட் ரிசர்ச் லேப் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மைசூர். ஃபர்ஸ்ட் இந்த DRDO வந்து அன்மேன்டு ரிமோட் ஆப்ரேட்டிங் டேங்க், இந்த ராணுவ டாங்கி இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா முன்ட்ரா, இந்த இயர் ஆஃப் 2017 உருவாக்குனாங்க. நேஷனல், அது அப்படியே விட்டு வெளியில வந்துருங்க. நேஷனல் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல், இது கரண்ட் அஃபேர்ஸ்ல மோடி வந்து இதுக்கு அவார்டு கொடுத்தாரு. ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து 29 ஸ்டேட்ல இருந்தும் கூப்பிட்டு அதுல பெஸ்ட் பர்சன் பார்லிமெண்ட்ல எப்படி பேசுறாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுல ஸ்வேதா உம்ரிங்கிறவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸும், MS அஞ்சனாக்ஷி அப்படிங்கிறவங்களுக்கு கர்நாடகம் செகண்ட் பிரைஸும், ஸோ மமதா குமாரி பீகார் அவங்களுக்கு தேர்ட் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இவங்க வந்து தலைமையகம் ட்ராம்பே, மும்பை. துவக்கம் வந்து January 3, 1954. ஃபவுண்டர் வந்து ஹோமி ஜே பாபா. நம்ம ஏற்கனவே ஸ்பேஸ் ரிசர்ச் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது வந்து அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்னு நாம வச்சுக்கணும். ரியாக்டர் அப்சரா ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1956. செர்ரஸ் வந்து 1960. இந்த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, அது சிரிக்கும் புத்தான் பேர், ஸ்மைலிங் புத்தா 1974. அப்புறம் பார் டிசைன் பில்ட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் டிடெக்டர் அட் கல்பாக்கம். நம்ம கல்பாக்கத்தில் இருக்க காமினின்னு ஒரு விலை இருக்கு. காமினின்னா கல்பாக்கம் மினி ரியாக்டர்னு பேர். அப்புறம் சிபிஐ உங்களுக்கு தெரியும், ஒரே பிரச்சனை சமீப காலத்தில். அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன், தனி டிபார்ட்மெண்ட் இதுக்கு கீழே வருது. 1941 தொடங்கினது. பிரசன்ட் டைரக்டர் வந்து ரிஷிகுமார் சுக்லா. 2 February 2019. NCW இருக்குல்ல, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஃபர்ஸ்ட் போங்க, நான் வந்து கூட்டிடுறேன். 4 மணி தான் நீ ஃபர்ஸ்ட் போங்க, நான் கூட்டிட்டு வரும்போது. NCW இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய பெண்கள் ஆணையம். இது எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படின்னா 1992. சமீபத்தில் தான் நாம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட் வந்து ஜெயந்தி பட்நாயக், 3 February 1992. பிரசன்ட் டேட் வந்து ரேகா சர்மா, அதை நம்ம வச்சோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தொடக்கம் வந்து 12 October 1993. சேர்மன் HL தத்து. ஸோ ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா தான் ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் இருக்கு அப்படிங்கறத நாம வச்சோம். அப்புறம் யூஸ்வலா நபார்டு உங்களுக்கு தெரியும், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். தலைமையகம் வந்து மும்பையில் இருக்கு. எப்ப தொடங்கினாங்கன்னா July 12, 1982. சேர்பர்சன் வந்து ஹர்ஷத் குமார் பன்வாலா இப்ப இருக்கிறவரு. இது வந்து சிவராம கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு. அந்த சிவராம கமிஷன் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேர்ல தான் இந்த நபார்டு வந்து தொடங்கப்பட்டது. இது RBI கண்ட்ரோல்ல வராதுங்கிறத நாம வச்சுக்கணும். அப்புறம் CJI இந்திய தலைமை நீதிபதி இப்ப இருக்கிறவர் 45வது, 46வது, 45வது வந்து தீபக் மிஸ்ரா. இப்ப இருக்கிறது வந்து ரஞ்சன் கோகோய். இவர் வந்து October 3, 2018 பதவி இருக்கிறார், 46வது. ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1950 H.A. கானியா. 2வது வந்து பதஞ்சலி சாஸ்திரி. இவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனா நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. என்ன நிறையனா மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் போகணும்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல ஒரு 2-3 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதை வச்சு நிறைய ஆன்சருக்கு, நிறைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கறத நாம வச்சுங்க. ஆல் தி பெஸ்ட். திரும்ப சொல்றேன்னா பயங்கர ஃபயர்ஃபுல், அந்த வெறித்தனத்தோட படிங்க. ஏன் அப்படிங்க நாம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதான் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத நாம வச்சுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ திரும்பவும் நம்ம மீட் பண்ணுவோம்.